சிவாய நம. வாழ்க வளமுடன். நான் உங்கள் கருவண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஆன்மீக விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை அன்றைக்கி நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்மளாம் கோயிலுக்கு போவோம் இல்லைங்களா? அப்படி கோயிலுக்கு போகும்போது யாராவது ஓடி வந்து இந்தாப்பா செலவுக்கு வச்சுக்கன்னு கையில் தருவாங்க. அந்த மாதிரி காசு வாங்கிட்டு போகிறதோ அல்லது கடன் வாங்கி கோயிலுக்கு போகிறதோ கூடாதுங்க. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த மன நிம்மதியோ அதாவது கோயிலில் நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அது வந்து அந்த காசு கொடுத்தவங்களுக்கு அந்த பலன் முக்கால்வாசி போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போதுங்க எல்லாத்துக்கும் ஒரு தர்மம் கொடுக்கலாம்னு சொல்லி காணி கொடுத்துருவீங்க. அப்படி கொடுக்கக்கூடாதுங்க. நீங்கள் உள்ளே போகும்போது தாங்க கொடுக்கணும். அதாவது மலைப்படி ஏறி போனாலும் சரிங்க, கோயிலுக்கு போனாலும் சரி, உள்ளே போகும்போது தர்மம் பண்ணிட்டு போயிருங்க. வெளியே வரும்போது தர்மம் பண்ண வேண்டாம். அது என்ன காரணம் கேட்டால், உள்ளே வந்து அம்மனர்கள் நம்மளுக்கு கிட்டுறது வந்து தர்மம் பண்ணும் போது அது வந்து அப்படி போயிருன்னு சொல்லுவாங்க, ஒரு ஐதீகம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கங்க. அடுத்தது, நம்ம கோயிலுக்குள்ளே போன உடனே நம்ம ஒரு தட்டில் காணிக்கு போட்ட உடனே பிரசாதமாக பூ மாலை எல்லாம் கொடுப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொண்டு வந்து நம்ம வீட்டு பூஜை ரூமில் வச்சுருவோம். அந்த மாதிரி நம்ம வீட்டு பூஜை ரூமில் வைக்கக்கூடாதுங்க. அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த திருநீர் குங்குமம் பிரசாதம் மட்டும் நீங்கள் பூஜை ரூமில் சாமிக்கிட்ட வச்சுக்கலாம். இந்த பூவாக கொடுக்குறதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து சாமி ரூமில் வச்சுக்கூடாதுங்க. அப்படி மட்டும் கிடையாதுங்க. அமாவாசை அன்றைக்கி வந்து முக்கியமான முடிவுகள் வந்து எதுவுமே நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னா, அமாவாசை அன்றைக்கி வந்து சந்திரனும் சூரியனும் ஒன்றா இருக்கிறது தான் அமாவாசை வருது. அந்த அன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஒரு மனப்பதட்டமோ அல்லது ஏதாவது ஒரு மன கஷ்டமோ இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் வந்து கோயில் குளங்கள் போய் மனசு நிம்மதி ஆகிட்டு வாங்கன்னு சொல்லி நம்மளை அனுப்பிச்சுட்றாங்க. அதனால் அந்த அன்றைக்கி ஒரு நல்ல காரியம் எதுவுமே எடுக்காது. அதாவது எந்த ஒரு முடிவும் அந்த அன்றைக்கி நீங்கள் எடுக்க வேணாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கடினமான வேலைகள் எதுவும் செய்யக்கூடாது. அதாவது அடிப்பட்டு, அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, இன்றைக்கி அமாவாசை அடிப்பட்டுச்சு அப்படின்னா காலில் கையில் புண்ணாயிடுச்சுன்னா சீக்கிரம் நல்லாகாது, அந்த மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அதனால் அமாவாசை அன்றைக்கி கஷ்டமான வேலைகள் தவிர்த்துறது நல்லதுங்க. அந்த அன்றைக்கி வந்து பதட்டமோ கோபமோ இல்லாமல் சாந்தமாக இருக்க பழகிக்குங்க. அதாவது அதுக்கடுத்து பார்த்தேன் அப்படின்னா, அமாவாசை அன்றைக்கி வீட்டில் வந்து கோலம் போடலாம். அமாவாசை நாள் பண்ணியிருப்பாங்க. அந்த அன்றைக்கி வந்து கோலம் போடக்கூடாதுங்க. அதே மாதிரி தலைக்கு குளிக்கக்கூடாது. அதாவது எண்ணெய் வச்சு தலைக்கு குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நகம் வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, வீடு கழுவக்கூடாது. இந்த மாதிரிலாம் வந்து சின்ன சின்ன சாங்கியமெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுபடி நடந்துக்குங்க. ஆண் தெய்வமாக இருந்ததுன்னா அமாவாசை அன்றைக்கி போங்க. பெண் தெய்வம் குல தெய்வமாக இருந்தது அப்படின்னா பௌர்ணமி அன்றைக்கி போய் வழிபட்டுவாங்க. வீடு சுபோசமாக இருக்கும். நம்மளும் வாழ்க்கையில் நல்லா இருக்கலாங்க. வாழ்க வளமுடன். சிவாய நம. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எனக்கு என்றைக்கு வேணும். ஏதாவது உங்களுக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் கண்டிப்பாக பதில் தரோம். வாழ்க வளமுடன். சிவாய நம.